வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன் சர்ச் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் நிறையா கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி மெக்கானிக்ஸில் ஒரு அழகான ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். இது சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறைய ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன புக்ஸு கிட்டத்தட்ட எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கான புக்கு என்னன்னு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஐ எம் ஆல்சோ சர்ச்சிங் ஃபார் தட். ஹாக் அண்ட் கிரைக் புக்கு கொடுத்துருக்கேன். ஹாக் அண்ட் கிரைக்கு புக்கு கொடுத்துருக்கேன். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நம்மளுடைய சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகலை. என்னட்ட ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து சிஎஸ்ஐஆர் நெட்டோடைய சிலபஸ் அப்படி காப்பி பேஸ்டிங்க பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மேஜராக வச்சு எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கான சிலபஸ் அது. ஆக்சுவலாக எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அவங்க ஹெவியாக நிறையா படிச்சிருப்பாங்க. அது மொத்தமும் இருக்குது. அதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபுல்லாக படித்து முடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு அது டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு அது கரெக்டாக நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாமே கவர் ஆகிற மாதிரி புக்கு இருக்குதா அப்படின்னு நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரே புக்கில் அவ்வளவும் கிடைக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு மட்டும் ஒரு 4 புக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் பார்த்து கிடைச்சதுன்னா அப்லோட் பண்ணுறேன். திரும்ப நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். மற்ற எல்லா சாப்டரும் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஞ்சம் லிமிட்டடாக முக்கியமானதாக படிங்க. அதுதான் வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும். கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்து அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி உள்ளதை படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிலபஸ் ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாமலே நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் செட்டுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் படித்தா தான் முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓஆர் சேர்த்து. அதில் ஓஆர் ஃபுல்லாக படிச்சுட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து செலக்டடாக கொஞ்சம் படிக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இதில் பாருங்கள், எல் வந்து கியூ ஸ்கொயர் இன்ட்டு கியூ டாட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோ எல் பை டோ கியூ டாட் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? 2q ஸ்கொயர் கியூ டாட்னு வரும். அடுத்தது டோ எல் பை டோ கியூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2q இன்ட்டு கியூ டாட் ஸ்கொயர் வரும். நம்மளுக்கு லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா டி பை டிடி ஆஃப் dou L by dou Q dot minus dou L by dou Q equal to 0. அப்போ d by dt of இதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the coordinate will depend on கேட்டிருக்கு. that means coordinateங்கிறது இங்கே Q மட்டும்தான் நம்மளுக்கு என்னது கோஆர்டினேட். அப்போ Q வந்து எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்கு. 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ d by dt of dou L by dou Q dot equal இப்போ dou L by dou Q dot நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 2q square into Q dot minus dou L by dou Q 2q Q dot square equal to 0. ஸோ 2 த்ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன செய்யணும்? டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூவி மெத்தடில் பண்ணணும். இதை வச்சுக்கோங்க, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 2 வேணாம் த்ரூட்டா வலப்பக்கம் 0 இருக்கிறனால த்ரூட்டை 2 வேணா கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா q ஸ்கொயர் இந்த q டாட்டுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் q டபுள் டாட் dq பை dt. அதை q டபுள் டாட்னு போடுறது d ஸ்கொயர் q பை dt ஸ்கொயர். அப்போ q ஸ்கொயர் இன்ட்டு q டபுள் டாட் ப்ளஸ் q டாட் இன்ட்டு 2q q டாட் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. இந்த 2qக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2q இன்ட்டு q டாட் மைனஸ் q டாட் ஸ்கொயர். நான் 2 வந்து த்ரோட்டை கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ q ஸ்கொயர் q டபுள் டாட் ப்ளஸ் 2q டாட் ஸ்கொயர் மைனஸ் q டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா q square
q double dot plus q dot square equal to 0 equal to 0. சரியா? அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா q டாட் q என்னன்னு கண்டுபிடிக்கணும். q ப்ரொபோர்ஷனல் டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதில் த்ரூ அவுட் ஒரு க்யூவை கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ q இன்ட்டு q டபுள் டாட் ப்ளஸ் q டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d by dt of q into q dot equal to 0. d by dt of q into q dot equal to 0. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா q into q double dot வரும் plus q dot into இந்த qக்கு டிஃபரன்ஷியேஷன் q டாட்ஸ்னு வரும். அப்போ q டாட் ஸ்கொயர். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்குது. நான் சொல்றது புரியுதா? அதாவது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துலயும் இந்த டிஃபரன்ஷியேஷனை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இதுல நான் முதல்ல 2 த்ரோட்டை கேன்சல் பண்ணியிருக்கேன். இங்க q டாட்டை கான்ஸ்டன்டா வச்சுட்டு q ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். q ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 2q, அதுக்கப்புறம் அந்த qக்கு டிஃபரன்ஷியேஷன் q டாட் 2q இன்ட்டு q டாட். சரியா? இப்படி போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே 2 போடலன்னு நினைக்காதீங்க. நான் இங்கேயும் 2 போடல. இந்த 2 நான் கேன்சல் பண்ணிட்டேன், இந்த 2 நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகுதான் அடுத்து செய்திருக்கேன். இப்போ பாருங்க, அதாவது இந்த q டாட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா q இன்டூ q டபுள் டாட் பிளஸ் q டாட் இன்டூ qக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? q டாட். சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன வந்துரும்? q டாட் ஸ்கொயர். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த டேர்ம் கிடைக்குது. சரிதானா? அப்போ d by dt of q டாட் ஈக்குவல் டு என்னது? 0. அப்போ q டாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வருதுன்னா அது என்னது? அந்த டேர்ம் கான்ஸ்டன்ட். அப்போ q இன்டூ q டாட்ங்கிறது என்னது? dq by dt ஈக்குவல் டு சம் c. அப்போ q dq ஈக்குவல் டு c dt ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுங்க. q ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு ct பிளஸ் c1 இதுல when t is equal to 0 இனிஷியல் ஸ்டேஜ்ல, அதாவது when t is equal to 0 q is equal to என்னது? 0. t க்கு 0 போட்டோம்னா q க்கு 0 வரும். அப்ப t க்கு 0 போட்டீங்கன்னா q க்கு 0 வரும். அப்படின்னா c1 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துரும்? 0ன்னு வந்துரும். therefore நம்மளுடைய ஆன்சர் என்னது? q ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு ct. அப்ப q ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ct. q ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது? ரூட் ஆஃப் 2ct. 2c கான்ஸ்டன்ட். 2c என்னது? கான்ஸ்டன்ட். அப்படின்னா q ப்ரொபோர்ஷனல் டு எங்க? q ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் t. q ப்ரொபோர்ஷனல் டு இந்த ஆன்சர். q ப்ரொபோர்ஷனல் டு எங்கது? ரூட் ஆஃப் t. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுல பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷனை டிபெண்ட் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இதுல மெக்கானிக்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு செலக்ட் பண்ணி அதை மட்டும் நான் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். மெக்கானிக்ஸ்ல நிறைய தியரி கொஸ்டின்ஸ் வரும், ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் நிறைய பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க பிஜிடிஆர்பி மெட்டீரியலை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போஸ்ட்டில் கமெண்ட்டில் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதனால பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பிஜிடிஆர்பியில் இல்லாத போர்ஷன்ஸு செட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு வில்லிங்காக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும், அதாவது பிஜிடிஆர்பியில் என்னென்ன இருக்குது, அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ இதெல்லாம் பிஜிடிஆர்பியில் இருக்குது. இது போக இங்கே இல்லாதது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோபாலஜி, அதுக்கப்புறம் நியூமரிக்கல் அனாலிசிஸு, மெக்கானிக்ஸு இதெல்லாம் நம்மளுக்கு அங்கே இல்லாத போர்ஷன்ஸ் இங்கே இருக்குது. கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸு இது எல்லாமே நம்மளுக்கு பிஜிடிஆர்பியில் இல்லாத போர்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதனால் பிஜிடிஆர்பியில் இல்லாத போர்ஷன்ஸ்க்கு மட்டும் எனக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும் தனியாக கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணுங்கள், வேணுமானா கான்டாக்ட் பண்ணுங்கள். திரும்பவும் நான் உங்ககிட்ட சொல்லுது, இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோஸை மட்டும் பார்க்காதீங்க. நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கேன். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த சிங்குலாரிட்டிஸ், ரெசிடியூஸு, கோஷிஸ் ரெசிடியூ தரம், கோஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா அது எல்லாத்துக்குமே நிறைய ஷார்ட்கட்டில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். அது ஃபுல்லாகவே உங்களுக்கு திரும்ப நீங்கள் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வேறு எங்கேயுமே ரெஃபர் பண்ண வேண்டாங்கிற அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். பிளேலிஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ் பிடிச்சிருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள்.